நான் அனுதினமும் வணங்கும் பழனி ஸ்ரீ தண்டாயுதபாணி சாமியை வணங்கி இந்த இறை நிகழ்ச்சியின் நாயகனாக விளங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற எல்எம்ஆர்கேயின் நிறுவன தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் ரஜித் குமார்ஜி அவர்களை வணங்கி மேடையில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் பெருமைகள் எனக்கு தெரியாத போதும் வந்திருக்கின்ற தலைமை பண்புக்குடைய பெரியோர்கள் உங்கள் அனைவரையும் வணங்கி இந்த நிகழ்ச்சிக்கு கேரளா மற்றும் தமிழகத்திலிருந்து பழனியை நோக்கி வந்திருக்கின்ற மலையாள மக்களையும் தமிழக மக்களையும் இருகரம் கூப்பி வணங்கி எனது உரையை துவக்குகிறேன். முருகப்பெருமானுக்கு தனியா வந்து சாமி கும்பிட்டா பிடிக்காது. ஒரு நபர் தனியாக சுயநலத்தோட முருகப்பெருமானை வணங்கி தன்னுடைய குடும்பத்திற்கு மட்டும் அருளை பெற்று செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காக பழனி முருகனை தரிசனம் செய்ய வந்தால் அது கண்டிப்பாக நடக்காது. அவர்கள் குழுவாக வர வேண்டும், ஒரு கூட்டமாக வர வேண்டும். தன்னை அல்லாமல் தன்னை சார்ந்த அத்தனை மக்களும் பழனி முருகனை தரிசனம் செய்து அனைவருக்கும் அவருடைய அருள் கிடைக்க வேண்டும். ஆதலால் தான் தமிழகம் மற்றும் கேரளா பகுதிகளிலே அதிகமான காவடி குழுக்கள், பாத யாத்திரை குழுக்கள் இருக்கிறது. இப்ப புரியுதா நாம ஏன் ஒன்னா வந்திருக்கோன்னு? நாம ஏன் ஒன்னா இந்த இடத்துல வந்து சேர்ந்திருக்கிறோம்? பழனி முருகனுடைய அருள் பெற்ற நாம எல்எம்ஆர்கே அப்படிங்கிற ஒரு ஒற்றை வேலோட நாம என்ன ஒன்னா சேர்ந்து பழனி முருகனை தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்கிறோம். இதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது யாரு? அண்ணன் ரஜித் குமார் அவர்கள். பல பேருக்கு ஒரு விஷயம் தெரியும், நாம எப்படி இந்த அமைப்புல சேர்ந்தோம் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இது இறைவனால் வழிபடப்பட்டது. முருகனுடைய அருள் இருக்கவங்க மட்டும்தான் இந்த அமைப்புல சேர முடியும். நான் எப்படி இந்து முன்னணி பேரியக்கத்தில் இருந்து எல்எம்ஆர்கே அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு எனக்கும் உள்ள தொடர்பு எப்படி வந்துச்சு அப்படின்னா அது ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்கும். நானே எதிர்பார்க்காத விஷயமா இருக்கும். அண்ணன் ரஜித் குமார் அவர்களும் எதிர்பார்க்காத விஷயமா தான் இருந்துச்சு. நாங்கள் இந்து முன்னணி பேர் இயக்கம், போராடக்கூடிய ஒரு இயக்கம், ஒரு கோயிலுக்காகவும் ஒரு இந்து சமுதாய மக்களுக்காகவும் ஒரு போராடக்கூடிய இயக்கம். நாங்கள் காவல்துறையை போய் அணுகுவது இயல்பு. அப்படித்தான் நாங்கள் ஒரு டிஎஸ்பியை பார்க்க போனோம். அவர் மக்கள் டிஎஸ்பி, அவரோட பேர் விவேகானந்தர். விவேகானந்தரும் மக்களுக்காக வேலை பார்த்தவர் தான். அப்படி ஒரு டிஎஸ்பி நான் ஒரு வேலைக்காக போகும்போது எல்எம்ஆர்கே உடைய நிகழ்ச்சிக்காக அனுமதி வாங்குவதற்காக அண்ணன் ரஜித் குமார் அவர்கள் வந்தார்கள். அந்த காவல் நிலையத்தில் இவர்களும் ஆன்மீகவாதி, நீங்களும் ஆன்மீகவாதி அப்படின்னு அந்த டிஎஸ்பினால கைகாட்டப்பட்டு இந்து முன்னணி பேரியக்கம் எல்எம்ஆர்கே ஒன்னா சேர்ந்துச்சு. அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் எல்எம்ஆர்கே அந்த அவர்களுடைய நிகழ்ச்சிக்காக எங்களால் முயன்றவரை எப்படி ராமருக்கு அணில் சிறு உதவி செய்ததோ அதே போல நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ வரைக்கும் ரஜித்குமார் அண்ணன் அவர்களே இதே போலதான் எல்லாருமே என்ன எல்எம்ஆர்கே அமைப்புக்கு எப்படி வந்திருப்போம் அப்படின்னா அந்த இறைவனோட அருள் இல்லைன்னா வர முடியாது. இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் முருகன் கோவில் இருக்கு. நாமெல்லாம் எல்லாம் இந்த இடத்துல ஒன்னா இருக்கிறோம் அப்படின்னா பூர்ண ஜென்மத்தில் நாம எல்லாருமே முருகனுக்காக வேலை பார்த்துருக்கணும். பூர்ண ஜென்மத்தில் நாம் எல்லாமே ஒரு காவடி குழுவா இருந்திருக்கணும். பூர்ண ஜென்மத்தில் நாமெல்லாம் ஒரு பாத யாத்திரை குழுவா இருந்திருக்கணும். இல்லைன்னா தர்மத்தை காப்பதற்காக திருச்செந்தூர் மண்ணில் எப்படி முருகப்பெருமான் நவவீரர்கள் சொல்லக்கூடிய நமது வீரபாகத்தேவர் உட்பட நவவீரர்கள் தலைமையில் எப்படி ஒரு மிக படையை உருவாக்கி அந்த படையின் மூலமாக அங்க அசுரர்களை அழைத்து தேவர்களை காத்து தர்மத்தை காப்பதற்காக படை வீரர்களோடு வந்தார்களோ அந்த படை வீரர்களை நாம இருந்திருப்போம். நாம இப்போது எல்எம்ஆர்கே அப்படிங்கிற அமைப்புல இருக்கோம். வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இல்லைன்னா இப்படி ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. யாகங்கள் எப்படி செய்யப்படுது? இவர்கள் செய்யக்கூடிய யாகம் ஒவ்வொன்றும் அவங்களுடைய சுயநலத்துக்கா, எல்எம்ஆர்கே சேர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கா, இல்ல நம்ம கேரளா மக்களை சார்ந்தவர்களுக்கா, இல்ல தமிழ்நாடு மக்களை சார்ந்தவர்களா? இல்லை, இது முழுக்க முழுக்க தேசத்திற்காக செய்யப்படக்கூடிய யாகங்கள். எனக்கு நல்லா தெரியும். ஆரம்பத்தில் தேசபக்தியோட செஞ்சுட்டு வந்தாங்க. இங்க இருக்கக்கூடிய
ஒரு சிம்மாசனத்துல சுவிட்சர்லாந்துல கொண்டு போய் அங்க பிரதிஷ்டை பண்ணணுங்கிற அவசியம் என்ன? சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடியவனுக்கு தெரியணும். இமயமலைக்கு தெற்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய பழனியில இருந்து ஒரு யாகம் செஞ்சு ஒரு இது வருது அப்படின்னா பழனி முருகனுடைய பெருமை எங்க போய் சேருது? சுவிட்சர்லாந்து போய் சேருது. இதை கொண்டு போய் சேர்த்துறது யாரு? நம்ம எல்லமா இருக்கு. மிகப்பெரிய விஷயம். இந்த மாதிரியான விஷயங்கள் தேசத்தை பத்தி ஒவ்வொரு விஷயத்திலும் தேசத்தை பத்தி தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதே தேசத்தை பத்தி தான் கொரோனா காலத்தில் வேலை செஞ்சாங்க இந்த எல்லாமா இருக்கு. கொரோனா காலத்தில் சும்மா இல்ல, அனைவருக்காகவும் தியானம் செய்யப்பட்டது, அனைவருக்காகவும் யாகம் செய்யப்பட்டது. வேற யாரும் செய்யல. அந்த மாதிரி தேச மக்கள் நல்லா இருக்குன்னு நினைச்சு பண்ணாங்க. இதே மாதிரி பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் நடக்கும் போதெல்லாம் இங்க யாகத்தில் அதோடைய பொருட்கள் வைக்கப்படும். இன்றைக்கு கூட இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வரப்போகுது. நாளைக்கு யாகத்தில் துப்பாக்கி இருக்குமா இல்லையான்னு தெரியாது. ஆனால் இந்த தேசத்திற்காக என்னைக்கு ராணுவத்தில் துப்பாக்கி எடுத்து போராட்டம் செஞ்ச நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றி கண்டிப்பா இருக்கும். அந்த மாதிரியான தேசத்திற்காக இந்த எல்லமார்க்கே பாடுபட்டு இருக்கு. ஆன்மீகத்தோடு சேர்ந்த ஒரு தேசபக்தி. முருகன் யுகம் அப்படிங்கிறாங்க. முருகன் யுகம்னா என்ன? குமரிக்கண்டத்தில் ஆரம்பிச்சு முருகன் யுகத்தை உலகம் முழுவதும் நான் கொண்டு போவேன்னு சொல்றாரு. யார்? ரஞ்சித் குமார். எதற்காக அப்படி சொல்றாருன்னா அந்த இந்திய நாட்டினுடைய இந்த தேசத்தினுடைய புகழ் உலக நாடுகள் முழுவதும் பரவணும், அது இந்த எல்லமார்க்கே மூலமாக பரவணும்னு நினைக்கிறாரு. எவ்வளவு பெரிய விஷயம்! எத்தனையோ அமைப்புகள் இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் யாக முறையில, சுத்தமான ஆன்மீக முறையில, சுத்தமான பக்தி முறையில எப்படி இந்த தேசத்திற்கும் இங்க இருக்கக்கூடிய 2 மாநில மக்களுக்கும் நன்மை செய்ய முடியும் அப்படின்னு ஒவ்வொரு கணமும் யோசிக்கக்கூடியதான் அண்ணன் ரஞ்சித் குமார் அவர்கள் ஆரம்பித்த எல்லமார்க்கே இயக்கம். மிகப்பெரிய ஒரு எல்லை நோக்கி போயிட்டு இருக்குது. இது மட்டுமல்ல, வேலை எடுத்தவங்க யாரும் கெட்டு போனதா சரித்திரம் கிடையாது. அதுக்கு உதாரணத்துக்கு சில அரசியல் தலைவர்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். தற்போது மத்திய இணையமைச்சர் இருக்கக்கூடிய எல் முருகன் அவர் வேலை எடுத்துட்டு தமிழ்நாடு முழுவதும் போனாரு. அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைச்சது. அவராது சாமி இருக்குன்னு சொல்லக்கூடிய கட்சி. ஆனா சாமியே இல்லைன்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு மேடையிலையும் தேர்தல் நேரத்தில் வேலை வாங்கினாங்க. இதோட 4.5 வருஷம் ஆட்சி அமைச்சாங்க. அந்த மாதிரி வேலுக்குன்னு ஒரு பவர் இருக்கு. இப்போது நமது எல்லமார்க்கே கொடியில குமரி கண்டத்துக்கு மேலால ஒரு மிகப்பெரிய வேலை பிரதிஷ்டை பண்ணி அதை தமிழகம் முழுவதும் பறக்க விட்டு, கேரளால பறக்க விட்டு, பழனி மலையை சுத்தி பறக்க விட்டு அந்த வேலை கையில் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக எல்லமார்க்கே அமைப்பு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுவதும் கேரளா முழுவதும் பரவும். அதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த மாதிரியான ஒரு உன்னதமான அமைப்புக்கு ஒரு வேண்டுகோள் அண்ணன் ரஞ்சித் குமார் அவர்கள் மூலமா வைக்கிறேன். ஜூன் 22 யாருமே மறந்துடாதீங்க. ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறுது. இந்த முருக பக்தர்கள் மாநாடு அறிவிக்கும் போது என்னுடைய சிந்தனையில தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த முருக பக்தர் மாநாட்டுக்கு அண்ணன் ரஞ்சித் குமார் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கூப்பிடணும். சிறப்பு அழைப்பாளராக வந்தாங்க அப்படின்னா அது சரியான ஒரு தகுதியான நபருக்கு இருக்கு. ஏனென்றால் அவருடைய மூச்சு காத்து முதல் கொண்டு அனுதினமும் முருகனை பற்றியே சிந்திக்கக்கூடியவர். அவர் சிறப்பு அழைப்பாளராக வரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். நான் முடிவு பண்ணேன். இந்த மாநாடு அறிவிக்கும் போதே இது அரசியல் கட்சி மாநாடு கிடையாது. தயவு செய்து அரசியல் கட்சி மாநாடு நினைக்காதீங்க. இது முருக பக்தர்கள் மாநாடு. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் கலந்து கொள்ளக்கூடிய மாநாடு. இந்த மாநாடு அறிவிக்கும் போது நான் நினைச்சேன் ரஞ்சித் குமார் அண்ணா அவர்கள் அழைக்கலான்னு. எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி என்னுடைய மொபைலுக்கு என்னுடைய தலைமை அதிகாரி மாநில அமைப்பாளர் அவர் என்ன பண்றாரு, ஒரு போட்டோ அனுப்புறாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் ரஞ்சித் குமார் அவர்களோட நான் இருந்த படத்தை அனுப்பி, அண்ணன் ரஞ்சித் குமார் அவர்கள் உங்களுடைய நண்பர் நான் கேள்விப்பட்டேன், அவங்க ஒரு மிகப்பெரிய அமைப்பு வச்சிருக்காங்க, அவர் தீவிர ஆன்மீக பக்தர், தீவிர முருக பக்தர், அவருக்கு நீங்கள் அழைப்பு கொடுத்து இந்த மாநாட்டுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. அதற்கு முன்னாடியே நான் முடிவு பண்ண விஷயத்தையும் இந்து முன்னணி தலைமை சொன்ன விஷயமும் ஒரே மாதிரி இருந்துச்சு. அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் எல்லமார்க்கே புகழ் எப்படி போயிட்டு இருக்குது, தமிழ்நாடு முழுவதும் ரஞ்சித் குமார் அவர்களுடைய புகழ் எப்படி போயிட்டு இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு நல்ல விஷயம் அந்த மாநாடுல எல்லாரும் கலந்துக்கிற அந்த மாநாட்டில் எப்பேற்பட்ட விஷயங்கள் இருக்குது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 5 லட்சம் முருக பக்தர்கள் வர்றாங்க. 5 லட்சம் முருக பக்தர்கள் மட்டுமல்ல, அந்த மாநாட்டை பார்ப்பதற்காக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட முருகன் கோயில இருந்து முருகன் மயிலேறி கையில் வேல் எடுத்து அந்த மாநாட்டுக்கு மதுரை திடலுக்கு வரப்போகிறார். அப்படிப்பட்ட மாநாடு
அந்த மாநாட்டில் நாம் கலந்துக்கணும், அண்ணன் ரஞ்சித்குமார் அவர் தலைமையில் கலந்துக்கணும் அப்படி நாங்கள் ஆசைப்படுறோம். அது மட்டும் இல்லை, அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டா சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. 12 சஷ்டி 12 சஷ்டி அன்னைக்கு ஆறுபடை முருகனை வணங்கிய புண்ணியமும், அதாவது தைப்பூசத்தை வணங்கிய புண்ணியமும், பங்குனி உத்தத்தை வணங்கிய புண்ணியமும், வைகாசி விசாகத்தை வழங்கிய புண்ணியமும், ஒரு வருஷத்துக்கு நாம ஆறுபடை கோவிலுக்கு சென்றால் என்ன புண்ணியம் இருக்குமோ அது அந்த மாநாட்டில் கலந்து கொண்டால் இருக்கும் அப்படிங்கிறத இந்த மேடையில் தெரிவித்துக் கொண்டு, இது இந்து முன்னணியின் சார்பாக இந்த எல்எம்ஆர்கே அமைப்பு மென்மேலும் வளர்ந்து மென்மேலும் பெரிய புகழை அடைந்து முருகனுக்காக பாடுபட்டு உலகம் முழுவதும் முருகனுடைய பக்தியை, உலகம் முழுவதும் முருகனுடைய பெருமையை, உலகம் முழுவதும் முருகனுக்கான ஒரு யாகங்களை யஜ்ஞங்களை செய்து மென்மேலும் வளர வேண்டும். அண்ணன் ரஞ்சித்குமார் அவர்கள் இந்த பணியை மென்மேலும் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு விடைபெற்று நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். താങ്ക് യു ശ്രീ വേൽ ജഗൻ സർ. അദ്ദേഹത്തിന് എൽഎംആർകെയുടെ സ്നേഹോപഹാരം നൽകാൻ ശ്രീ രജിജിയെ ക്ഷണിക്കുന്നു. மாநாட்டினுடைய அழைப்புதலை இந்த நல்ல தருணத்தில் கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. பழனி வையாபுரி நாட்டு மன்னர் வம்சத்தை சார்ந்த அருமை அண்ணன், இவங்க குடும்பத்தை பற்றி சொன்னால் ரொம்ப பெருமையாக சொல்லலாம். இன்றைய மதிப்புக்கு தகுந்த மாதிரி 1000 கோடி ரூபா சொத்தை இன்னைக்கு பழனி மக்கள் வாழ்க்கைக்காக இனாமா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்த மண்ணுக்கு அண்ணன் ரஞ்சித்குமார் அவர்கள் வந்ததுக்கு இந்த மண்ணை சார்ந்த மன்னர் குடும்பத்தை சார்ந்த அண்ணன் பண்ணாடி ராஜா பொன்கந்தசாமி அவர்கள் மரியாதை செலுத்துவார்கள்.